ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு மம கம கம கமனி பகாரி சனே கொடியிலே மல்லியப்பூ நாலாட்டு தேவானம் தழுவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா. Hi, hello, vanakkam, welcome everybody to என்ன பாட்டு பாட Tamil music quiz on your favorite Tamil nostalgia channel. முழுக்க சினிமா பாடல்களை அடிப்படையாக கொண்ட ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி. இதுல கேள்விகள் பல ரூபத்துல வரும், ஆனா பதில் எப்பவுமே ஒரு பாட்டாகத்தான் இருக்கும். அந்த வரிசையில நாம இன்னைக்கு பார்க்க போற கேள்விகள் எல்லாமே பேஸ்ட் ஆன் பி ஜெயச்சந்திரன் அவர்களுடைய பாடல்கள். ஜெயச்சந்திரன் ரொம்ப ஒரு மென்மையான குரலுக்கு சொந்தக்காரர். ஏசுதாஸ் போல கேரளாவிலிருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு நிறைய பாடல்கள் பாடியிருக்கார். ஏசுதாஸ் போலவே குரல் சில டைம் நிறைய பாடல்கள் அவரா நமக்கு தோணும். ஆனா இன்னுமே அவரோட இன்னும் ரொம்ப சாஃப்டான ஒரு குரல் உடையவர். பாடிவா தென்றலேன்னு இவரை சொல்லலாம், பாடிவா ஜெயச்சந்திரனேன்னு. அந்த அளவுக்கு ரொம்ப அழகான பாடல்களை கொடுத்திருக்கிறார். ஸோ இன்னைக்கு அவருடைய பாடல்களை பேஸ் பண்ணி தான் எல்லா கேள்வியும் இருக்க போறது. அண்ட் இன்னைக்கான கேள்விகள் எந்த ரூபத்துல வரும்னு சொல்லிடுறேன். ஸோ நமக்கோட 3 கண்டஸ்டன்ட் ஜாயின் பண்றாங்க வர்ச்சுவலா. அவங்களுக்கு 6 கேட்டகரியில கேள்விஸ் இருக்கு. 6 கேட்டகரியிலையும் ஒரு கேட்டகரியிலும் 100 பாயிண்ட்ஸ், 200 பாயிண்ட்ஸ், 300 பாயிண்ட்ஸ்ல கொஸ்டின்ஸ் இருக்கும். The contestants can choose அவங்களுக்கு எந்த கேள்வி வேணுமோ அதை எடுத்து விளையாடலாம். கேட்டகரிஸ் ஆர் எஸ்ஜே அண்ட் பிஜே. எஸ் ஜானகியுடன் பி ஜெயச்சந்திரன் பாடிய டுவேட் பாடல்கள். செகண்ட் கேட்டகரி இஸ் எம்எஸ்வி இன் பிஜே. ஸோ எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில ஜெயச்சந்திரன் பாடிய பாடல்கள். தேர்ட் கேட்டகரி இஸ் பிஎஸ் அண்ட் பிஜே. ஸோ இது பி சுசிலாவுடன் ஜெயச்சந்திரன் பாடிய டுவேட் பாடல்கள். பிஜே அண்ட் ராஜா, ஆப்வியஸ்லி இளையராஜாவுக்காக ஜெயச்சந்திரன் பாடிய பாடல்கள். இது சோலோவும் இருக்கும், டுவேட் இருக்கும், எது வேணாலும் இருக்கலாம். பிஜே அண்ட் ஏஆர் அகைன், இது ஏஆர் ரஹ்மான் இசையில ஜெயச்சந்திரன் பாடிய பாடல்கள். அண்ட் பிஜே சோலோஸ் முழுக்கவே சோலோ பாடல்கள் தான் இருக்கும். அண்ட் இன்னைக்கு நம்மளோட முதல் கண்டஸ்டன்ட் இணையறது திரு ரவி. தென் வி ஹாவ் டாக்டர் தியாகராஜன் அண்ட் உமா சுந்தர். இவங்க 3 பேர் நம்மளோட ஜாயின் பண்ணிருக்காங்க. ஹாய், வெல்கம் எவ்ரிபடி டு தி ஷோ. எஸ் ஜானகி எத்தனை பாயிண்ட்ஸ்? 200. ஓகே, எஸ் ஜானகி இஸ் a கலக்கல் பாட்டு. ஸோ திஸ் வில் பி 2 பாடல்களோட மிக்ஸ். நான் அந்த 2 பாடல்களையும் பாடி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் உங்க ஆன்சரை கொடுங்க. வளர்கூந்தலின் மனம் சுகம் இதமாக தூங்கவா, அலை மீது ஆடும் உள்ளம் எங்கும் ஒரே ராகம், மடி கொண்ட தேனை மனம் கொள்ள வருகின்ற முல்லை எங்கே, மேல்வானத்தில் ஒரு நட்சத்திரம், கீழ்வானத்தில் ஒரு பெண் சித்திரம், கலைகள் நீ கலைஞன் நான் கவிதைகள் பாடவா. 2 பாட்டோட மிக்ஸ் இது. 2 பாட்டு என்ன ஐடென்டிஃபை பண்ணணும் நீங்க. ஒரு வானவில் போனே. சூப்பர். எஸ், இன்னொரு பாடல். கரெக்டான ஆன்சர் சார். ஒரு வானவில் போலே காற்றிலே வரும் கீதம் படத்துல வந்த பாடல் அது. இன்னொரு பாட்டு வானம் கடல் மீன்கள். ரெண்டுமே கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. So you open your score with 200 points, Ravi. Our next contestant is Dr. Tyagarajan. Solos 200. So it is a BGM. So I'll play the audio, video audio. அதுல நீங்க கேட்டுட்டு இந்த பாட்டு என்னங்கிறது கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணுங்க. Here goes. வசந்த காலங்கள். எஸ் கரெக்டான பாட்டு. ரயில் பயணங்களில் டி ராஜேந்தர் இசையில. அண்ட் அவர் ஜெயச்சந்திரனுடைய ஹால்மார்க் அவரோட பேஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அவரோட கீழ் ஸ்தாயின்னு சொல்றோம் இல்லையா, நல்ல ஸ்ட்ராங்கா பாடுவார். ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். மேல பாடுறது கூட ஈஸி, கீழே பாடுறது ரொம்ப கஷ்டம். அவர் நல்லா சாலிடா பாடுவாரு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் இஸ் உமா. ஓகே, பிக் யுவர் क्वेश्चन உமா. பிஎஸ் பிஜே 200. PSPJ 200. ஓகே, 200ல. ஓகே, திஸ் இஸ் a meme. வடிவேலு சொல்றாரு, என்ன லவ் பண்றேன்னு சீக்கிரம் சொல்லுமா, எதுக்கு மயக்கம் தயக்கம்லாம் அப்படின்னு கேக்குறாரு. இதுதான் க்ளூ. பாட்டு என்னன்னு சொல்லுங்க. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே,
நீ இல்லாத வாழும் வாழ்வுதான் ஏனோ. ரொம்ப பிடிச்ச பாட்டு. எஸ், மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் ஃப்ரம் நானே ராஜா நானே மந்திரி. நானே ராஜா நானே மந்திரி. ரொம்ப அழகான பாட்டு. ராதிகாவும் Thank you. விஜயகாந்தும். ராஜா 200. இது இஸ் ஆல்சோ அ மீம். ஸோ வடிவேலு உங்களுக்கு க்ளூ கொடுப்பாரு. இது ரொம்ப ஈஸியான கேள்விதான் நினைக்கிறேன். ஈஸியா ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஹியர்ஸ் யோர் க்ளூ. வடிவேலு சொல்றாரு, என்னவென்று தெரியவில்லை, இன்றைக்கு ரொம்ப சந்தோஷமாக உணர்கிறேன். நம்ம 23ஆம் புலிகேசி சொல்றாரு. என்ன பாட்டு? இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தம், இன்பத்தில் ஆடுது என் மனமே. கரெக்டான பாடல். வைதேகி காத்திருந்தாள் படத்துல வந்த இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே வந்து இளையராஜா இசையில வந்த ஒரு அருமையான ஆபோகி ராகத்துல வந்த பாடல். வாணி ஜெயராமுடன் இணைந்து ஜெயச்சந்திரன் பாடிய பாட்டு இது. வெரி வெல் ஐடென்டிஃபைட் ரவி சார். ஓகே, ஸோ ஐ திங்க் இன்னைக்கு வந்து வடிவேல் ரொம்ப ஈஸியா க்ளூ கொடுத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் தியாகராஜன். உங்க கொஸ்டினை பிக் பண்ணுங்க. Solos 300. ஸோ திஸ் இஸ் அ பிக்சர் பசில் ஃபார் யூ. எப்படி சொல்றீங்கன்னு பார்க்கலாம். Here's a picture. டாக் இட் அவுட். என்னென்ன படங்கள் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இதுவும் வந்து ரொம்ப ஒரு பேஸ் குரல்ல அவர் பாடின பாட்டு தான். ரவி துடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு ஆன்சர் தெரியும். நான் உமாக்கு போயிட்டு தான் அப்புறம் ரவிக்கு வர முடியும். சரி, உங்களுக்கு டைம் ஆயிடுது சார். ஐ எம் பாசிங் இட் டு உமா. கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம், கலையிழந்த மாடத்திலே முகாரி ராகம். ஒரு தலை ராகம். ஒரு தலை ராகம் வரும். ஒரு தலை ராகம் படத்துல அகைன் அனதர் டி ராஜேந்தர் சாங் இது. டி ராஜேந்தர் இசையில வந்த பாடல். ஜெயச்சந்திரனுடைய ரொம்ப ஒரு அருமையான பாட்டுன்னு சொல்லணும். வெரி வெல் ஐடென்டிஃபைட். ஐ திங்க் தியாகராஜன் சார் நீங்க பிள்ளையார்னு யோசிச்சிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அங்கதான் ஸ்டக் ஆயிட்டீங்க. கற்பூரத்தை பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாட்டு தோணி இருக்கும். எனிவே, ஸோ உமா ஸ்டோல் யுவர் பாயிண்ட்ஸ். பட் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. யூ கேன், தேர் இஸ் ஆல்வேஸ் டைம் டு ஸ்டீல் இட் பேக். ஓகே, நான் உமா, இது உங்களுக்கான கேள்வி. செகண்ட் ரவுண்ட்ல லாஸ்ட் கேள்வி எடுங்க உங்க கேள்வியை. MSV PJ, மை குரு MSV PJ. எவ்வளவு பாயிண்ட்ஸ்? சாரி, 200. 200. ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ a picture puzzle. So oh my god, not correct. ஓகே, this is an interesting clue. நீங்க சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் ஐயோ வள்ளி அடிவா. சோ மிஸ்டர்ங்கிறது க்ளூ தானே? வள்ளிங்கிறது க்ளூவா? ஆமா, எல்லாமே everything is part of the clue. மிஸ்டர் ஐயோ பெடுத்து. I'm over. I'm passing it to Ravi. ரவி, உங்களுக்கு தெரியுமா? திருமுருகன் அருளினிலே வள்ளி அப்படி வரும். எஸ், அதேதான் பாடல். எஸ், கரெக்டான பாடல சொல்லிட்டீங்க. பிரமிளா ஐ திங்க் வாஸ் தி ஃபர்ஸ்ட் டு சே ஃப்ரம் தி ஆடியன்ஸ் ஆல்சோ. வள்ளி குரத்தி. எஸ், அதுதான் பாடல். திருமுருகன் அருகினிலே வள்ளி குரத்தி, பொன்னோஞ்சல் போட்டேன் வாரேன் கண்ணாளா எதிர்பார்த்தேன் நின்னாளா. அதுதான் அந்த பாடல். மேயர் மீனாட்சி படத்துல வந்த பாடல். வாணி ஜெயராமோட சேர்ந்து ஜெயச்சந்திரன் பாடிய டூயட். இதுல வந்து விஜயகுமாரும் ஸ்ரீபிரியாவும் நடித்த பாடல் இது. MSV இசையில ரொம்ப ஒரு அழகான பாடல். ஸோ வெரி வெல் ஐடென்டிஃபைட் ரவி. ப்ளீஸ் பிக் யுவர் கொஸ்டின். A.R. Rahman 200. A.R. Rahman 200. ஓகே, இஸ் அ மீம் அகைன். ஸோ வடிவேல் என்ன கேட்கிறாரு? இத்தனை நாள் எங்க போன ரெயின் அப்படின்னு கேட்கிறாரு. மழையில் நினைஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. விழுந்த மழை துளியே
இத்தனை நாளா எங்கிருந்தாய் எஸ் இன்று வெரி வந்து தேங்க்யூ, வெரி வெல் ஆன்சர்ட். வேற கரெக்ட் ஆன்சர் இதுதான். மே மாதம் படத்துல வந்த என் மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளா எங்கிருந்தாய், சித்ராவுடன் ஜெயச்சந்திரன் பாடிய ஒரு அருமையான டுவெட் சாங், ஒரு ரொம்ப சாஃப்ட் மெலடி. ஸோ ரவி, வெரி வெல் பிளேட், வெரி வெல் ஐடென்டிஃபைட். கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் ஃபார் தட். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் தியாகராஜன். ப்ளீஸ் பிக் யுவர் கொஸ்டின் சார். PJ ARR 300. PJARR 300. Okay. This is இணைந்த குரல்கள். So I'm going to give you the name of the singer who did the duet with him in this song. அதை வச்சு நீங்க, ஏன்னா அவர் வந்து A.R. ரஹ்மானுக்கு சில பாடல்கள் தான் பாடியிருக்கார். ஸோ அதனால if I give you the co-singer's name, you should be able to identify the song. Let's see if you can guess the song that Jayachandran did along with மின்மினி. சின்ன சின்ன ஆசை புகழ் மின்மினி அவங்களோட இவர் பாடிய டுவெட் பாடல் என்ன? ஆடியன்ஸ் கிட்ட இருந்தும் பதில காணுமே. ஆடியன்ஸ் டக்குன்னு இதுக்குள்ளே கூகுள் பண்ணி ஆன்சர் போட்டுருவாங்களே. மின்மினியும் வெகு சில பாடல்கள் தான். இல்லை, சொல்லாமலே யார் பார்த்தது? அது மின்மினி இல்லையே. பாஸ். பாஸ். ஓகே, ஐம் கிவிங் இட் டு உமா. உங்களுக்கும் தெரியல. ரவி ரொம்ப துடிச்சிட்டு இருக்காரு, அவருக்கு ஆன்சர் தெரியுதா? ரவி, உங்களுக்கு தெரியுமா? சித்திரை சேலை முன்னே வந்தது பின்னே. அது இல்ல, சித்திரை சோலை. சித்திரை சேலையா? சித்திரை சோலை. சித்திரை சோலை இல்ல அந்த பாட்டே. பட் நீங்க ராகம் கரெக்டா சொல்லிட்டீங்க, அதனால நான் அது உங்களுக்கு கொடுத்துடுறேன். சித்திரை நிலவு சேலையில் வந்தது முன்னே. வண்டிச்சோலை சின்ராசு படத்துல அவர் பாடிய பாடல் மின்மினியுடன் இணைந்து. மின்மினியை ரொம்ப வெகு சில பாடல்கள் தான் பாடினாங்க. அதுக்குள்ளேயும் பாவம் அவங்களுக்கு குரல்ல ஏதோ ப்ராப்ளம் வந்து ஷி குவிட் சிங்கிங். பட் அவங்க பாடின ஒரு ரொம்ப ரேரான ஒரு பியூட்டிஃபுல் சாங் இது, வண்டிச்சோலை சின்ராசு படத்துல. சரி உமா, உங்களுக்கான கேள்வி இது, நீங்க பிக் பண்ணுங்க. SJPJ 100. SJPJ 100. ஓகே. ஸோ எஸ் ஜானகியுடன் ஜெயச்சந்திரன் இணைந்து பாடிய டுவெட் பாடலுக்கான க்ளூ இது. இட் இஸ் அ பிக்சர் பசில். ஸோ திஸ் ஷுட் பி வெரி ஈஸி. பார்த்து அடுத்த செகண்ட் நீங்க பாடிடுவீங்க. உமா, சொல்லுங்க பார்க்கலாம். SJPJ-யா? ஆமா. முதல் படத்தை பார்த்தோன்னே கொடியிலே மல்லியப்பூ மணக்குதே வானே, எடுக்கவா கொடுக்கவா தவிக்கிறேன் நானே. எஸ், கரெக்டான பாடல். கரெக்டான பாடல். கடலோர கவிதைகள் படத்துல வந்த கொடியிலே மல்லிகைப்பூ. பியூட்டிஃபுல் சாங். ரொம்ப ஒரு ப்ராபப்ளி அவருடைய கிரேட்டஸ்ட் ஹிட்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் ஹிஸ் டாப். ஜெயச்சந்திரன் டாப் 10ல இந்த பாடல் இல்லாம இருக்கவே இருக்காது. ரொம்ப அழகா டாப் 10ல இருக்கு. கரெக்ட். ராஜா 300. ஸோ திஸ் இஸ் அகைன் திஸ் இணைந்த குரல்கள். ஸோ இவருடைய இணைந்து பாடிய சிங்கருடைய நான் பேர் கொடுப்பேன், அதை வச்சு நீங்க பாட்டு என்னங்கிறத சொல்லணும். ஸோ ஜெயச்சந்திரன் ஜென்சி ஆண்டனியுடன் இணைந்து பாடிய பாடல் இஸ் வாட் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை. அதிகாலை நிலவே அலங்கார சுடரே புதுராக நீ பாடு. ஜெயச்சந்திரன் அண்ட் ஜானகி. ஜென்சி இல்ல, சாரி, தவறான பதில். பாசிங் இட் டு தியாகராஜன். உங்களுக்கு தெரியுமா? அகைன் ஜென்சி வந்து ரொம்ப சில பாடல்கள் தான் பாடினாங்க. மொத்தமே ஐ திங்க் 30 பாடல்கள் தான் பாடிருக்காங்க அவங்க தமிழ்ல. ஆனா 30 ஹிட். அதுல ஒரு பாட்டு இது. நோ ஐடியா. உமா, உங்களுக்கு தெரியுமா? இல்லையா? ஓகே, சரி, யாருக்குமே இதுக்கு பதில் தெரியல. கீதா சங்கீதா சங்கீதமே அன்பே சங்கீதா படத்துல வந்த பாட்டு அது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் தியாகராஜன். MSV and PJ 300. 300. ஓகே, இது வந்து ஒரு கலக்கல் பாட்டு. ஸோ
2 பாடல்களுடைய சரண வரிகள் கலந்து பாடுவேன். அதை கேட்டுட்டு நான் 2யும் பாடி முடித்த வரைக்கும் பொறுமையா கேட்டுட்டு அப்புறம் ஆன்சரை கொடுங்க. உள்ளம் எங்கும் பொங்கும் ஆசை இன்று தங்கரதம் ஏறியது, நாதம் இசைத்து வரும் பாதமணி சிலம்பு என்னை அழைப்பதென்ன, உன்னை பார்த்து சொல்லும் வார்த்தை இன்று கங்கை என மாறியது, ஊஞ்சல் அசைந்து வரும் நீல விழி இரண்டில் வண்ணம் சிவப்பதென, பெண்மையின் சொர்க்கமே பார்வையில் வந்ததோ. 2 பாட்டு என்ன தெரியுமா? தென்றலது என்னிடத்தில் சொல்லி வைத்த செய்தி என்னவோ, அது ஒண்ணு. ஒரு பாட்டு கரெக்ட். 7 நாட்கள் படத்துல வந்த பாடல் அது. 7 நாட்கள். ஊஞ்சல் அசைந்து வரும் நீல விழி இரண்டில் வண்ணம் சிவப்பதென. அந்த பாடு வந்து ரொம்ப ஒரு டிஸ்டிங்டான ஒரு கர்நாடிக் ராகத்தை பேஸ் பண்ணுது. அந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது என்ன பாட்டுன்னு. செகண்ட் இது கொஞ்சம் டஃபா இருக்கு. இல்ல ஓகே, இந்த கேள்விக்கு பாஸ் கிடையாது. பட் இருந்தாலும் லெட் மீ ஆஸ்க் உமா இஃப் ஷி நோஸ் இட். பாயிண்ட்ஸ் கிடையாது, பட் யூ கேன் ஹசார்ட் அகேன்ஸ்ட் உமா. அமுத தமிழ் எழுதும் கவிதை புதுமை புலவன் நீ, புரட்சி தலைவருக்காக ஜெயச்சந்திரன் பாடிய ஐ திங்க் 2 பாட்டு ஒன்பதான் பாடிருக்காரு. அதுல ஒரு ரொம்ப ஒரு அழகான டுவெட் இது. முதல் பாட்டு வந்து தென்றலது உன்னிடத்தில், அந்த 7 நாட்கள் படத்துல வந்த பாட்டு. இது வந்து ஜோகேஸ்வரி அப்படிங்கிற ராகத்துல அமைஞ்சது. இன்னொரு பாட்டு வந்து அமுத தமிழில் மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் படத்துல எம்ஜிஆரும் பத்ம பிரியாவும் ஆடிப்பாங்க இந்த பாட்டுல. இது வந்து துஜாவந்தி அப்படிங்கிற ஒரு ராகத்துல அமைஞ்ச பாட்டு. 2 வேற வேற ராகம்னாலும் இந்த ஒரு கலக்கலுக்கு 2ம் அழகா ஒன்னா சேர்ந்ததுங்கிறது ஒரு ஆச்சரியம் தான். சோ இதுதான் இந்த 2 பாடல். ஒண்ணுதான் நீங்க கெஸ் பண்ணதுனால உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இல்ல தியாகராஜன், பட் வெல் ஐடென்டிஃபைட் தட் ஒன் சாங். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் உமா. உங்களுடைய கேள்வி நீங்க எடுக்கலாம். PS PJ 300. PS and PJ 300. ஓகே, இட்ஸ் a word cloud. So பாடலுடைய வரிகள் வந்து ஜம்பிள் ஃபார்மேட்ல இருக்கும். ஓகே, here is the question. ஐடென்டிஃபை பண்ணுங்க. பூவிலே மேடை நான் பூங்கொடி, பூவிலே மேடை நான் போடவா, பூவிலே மூட நான் பாடவா, தோளிரண்டில் ஒரு பூங்கொடி, என் சொந்தமெல்லாம் நீ தானடி. ரொம்ப அழகான பாட்டு. இந்த பகல் நிலவுன்னு நினைக்கிறேன் இந்த படம். எஸ், பகல் நிலவு படத்துல ஜெயச்சந்திரனும் சுசிலா அம்மாவும் பாடிய பாடல். பியூட்டிஃபுல் சாங். ரொம்ப அழகா ஐடென்டிஃபை பண்ணுங்க உமா. வெரி வெல் ஐடென்டிஃபைட். இட்ஸ் நாட் ரொம்ப ஒரு அழகான பாட்டு. ஆனா ஐ வாண்ட் சே இட் வாஸ் த மோஸ்ட் பாப்புலர் சாங் ஃப்ரம் தட் மூவி. அந்த படத்துல மத்த பாடல்கள் ஆளுன அளவுக்கு இந்த பாட்டு ஹிட் கிடையாதுனாலும் நீங்க ரொம்ப அழகா ஐடென்டிஃபை பண்ணீங்க. உங்களுடைய क्वेश्चन நீங்க பிக் பண்ணுங்க. எஸ் ஜானகி 300. எஸ் ஜானகி 300. ஓகே, எஸ் ஜானகி 300 இஸ் a BGM. சோ ஒரு தடவை தான் ப்ளே பண்ணுவேன். கவனமா கேட்டுட்டு இந்த பாடல் என்ன பாடல்ங்கிறது கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணுங்க. தெரிஞ்சுதா? ஓகே, நான் பாஸ் பண்றேன். தெரியலன்னு சொல்லிட்டீங்க. தியாகராஜன் உங்களுக்கு தெரியுமா? இதுவும் ரொம்ப ஒரு பேஸ் வாய்ஸ்ல ரொம்ப அழகா பாடி இருந்தார் இந்த பாட்டு. இல்ல ப்ளே பண்றீங்களா? ஆஹா, ப்ளே பண்றது இல்ல. ஏன்னா பாக்குறவங்களுக்கு போர் அடிக்கும் திருப்பி ஒன்னே ப்ளே பண்ணிட்டு இருந்தா. சோ தட் இஸ் த இல்ல யாருக்குமே தெரியல. நான் ஆடியன்ஸ் ஒரு நிமிஷம். அழகாக சிரித்தது அந்த பாட்டா? அதேதான். எஸ், அந்த நிலவு அதுதான் இதுவோ. கரெக்ட்டா? அதுதான். எஸ் எஸ். எப்படி கரெக்டா திடீர்னு ஞாபகம் வந்தது உங்களுக்கு?
அதான் அப்படி மைண்ட்ல அதான் ஒருக்காக கேட்டேன். இப்போ அதான் அதை அப்படியே ஒரு ரீப்ளே பண்ணி பார்த்தேன். எஸ் எஸ் டிசம்பர் பூக்கள் படத்துல மோகனும் ரேவதியும் நடித்த பாட்டு. அழகாக சிரித்தது அந்த ரொம்ப பேசுன்னு சொன்னதுனால டக்குனு இருக்குமா? எஸ் ஜானகி அம்மா வந்து ஹை பீச்ல கிக்கி கிக்கின்னு சிரிச்சுட்டே பாடி இருப்பாங்க. அவர் வந்து ஆமா அப்படியே ஹை பிட்ச்ல எடுத்துட்டு இருப்பாவ ஜானகிமா. Yes, so very well, correct as identify பண்ணிட்டீங்க உமா. That was a tough song and still you got it, very good. Next question is for தியாகராஜன் சார். நீங்க உங்களோட கேள்வி எடுக்கலாம். சோலோஸ். சோலோ ஓகே. சோலோ முழுக்க நீங்களே ஸ்வாப் பண்ணிட்டீங்க. சோலோவா அடிச்சிட்டீங்க எல்லா சோலோ பாட்டியும். ஸோ உங்களுக்கு ஒரு சோலோ கலக்கல் கம்மிங் அப். சரி, இது வந்து இது ரொம்ப ஈஸி. 100 பாயிண்ட்ஸ் தானே. ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு கிராக் திஸ் வெரி ஈஸிலி. மின்னல் ஒளி என கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, கண்ணுக்கொரு வண்ண கிளி காதுக்கொரு கான குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சை கொடி நீதானம்மா, அங்கம் ஒரு தங்க கூடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் முத்தம் தர நத்தம் வரும் நட்சத்திரம் துள்ளும் இதழ்தான் அள்ளும் கரம் நான் தான் வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே. ஒரு பாட்டு ரொம்ப ஈஸியா சொல்லிடுவீங்க. ராசாத்தி ஒண்ணு, வைதேகி காத்திருந்தார். அது அவரோட கிரேட்டஸ்ட் ஹிட்னு சொல்லணும். நம்பர் 1 ஹிட் ஃபார் ஜெயச்சந்திரன் அந்த பாட்டு தான். கரெக்ட். இன்னொரு பாட்டு. எஸ் மின்னல் ஒளி என கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ. இந்த பாட்டு சொன்னீங்க, ஐயோ இதை சொல்லிட்டேனே இதை விட்டுட்டேனே நினைப்பீங்க நீங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான பாட்டு. கிழக்கே போகும் ரயில். பாட்டு சொல்லுங்க, பாட்டு சொல்லுங்க. யூ ஹேவ் லைக் 5 seconds டு கெட் த சாங். மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ. எஸ், அந்த பாட்டு தான். எஸ், இது வந்து ஓகே. நான் ஆன்சரை சொல்லி ரிவீல் பண்ணிட்டு இந்த டிட்பிட்ட சொல்றேன். மாஞ்சோலை கிளிதானோ இஸ் ஃப்ரம் கிழக்கே போகும் ரயில். மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பம் தோப்பு குயிலும் நீதானோ அந்த பாட்டு. இன்னொன்னு வந்து அஃப்கோர்ஸ் ராசாத்தி உன்ன ஃப்ரம். எஸ், இதுல என்னன்னா இந்த பாட்டு இந்த மாஞ்சோலை கிளிதானோ ஆரம்பிக்கிறது அது வந்து சுத்த தன்யாசி ராகத்துல இருக்கும் அந்த பாட்டு பூராவே. பட் நடுவுல வந்து ரெண்டாவது சரணத்துல வந்து இந்த ஒரு பிட்டு மாத்திரம் நான் பாடினேன் இல்லையா, துள்ளும் இதழ்தான் அள்ளிக்கொடி வஞ்சி கொடி வருவாய் சுகமே வருவாய் சுகமே தகுவாய் தருவேன் நன்னானு செந்தாமரையே. அங்கதான் துத்தன்யாசி வந்து சேர்றது. அது வரைக்கும் கரஹர பிரியால இருக்கு அந்த பாட்டு. அதனாலதான் இந்த வைதேகி காத்திருந்தாலும் கரஹர பிரியா ராகம்ங்கிறதுனால அந்த 2 பாட்டையும் என்னால ஈஸியா மிக்ஸ் பண்ண முடியுது. ஸோ ராகம் தெரிஞ்சவங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அழகாக ரொம்ப அழகா இளையராஜா போட்டிருந்தார் அந்த பாட்டு. ஐ ரியலி அப்ரிஷியேட் ஹவு அந்த ராகத்தை இந்த ராகத்துல கொண்டு அவர் ஜாயின் பண்ற இடம் இருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். So yes sir, I well identified Tyagarajan sir. The next question is for Uma. MSVPJ 100. Okay, this is a BGM. So in the part நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. Listen carefully and answer. மந்தார மலரே மந்தார மலரே நீராட்டு கழிஞ்சில்லே மன்மத கேத்திரத்தில் நாடு பூஜா நீ கூட வருநில்லே. மை டார்லிங் பிஜே. அதனாலதான் சொன்னேன் நீங்க இது ஈஸியா சொல்லிடுவீங்கன்னு. எல்லாரும் ஈஸ்வரி ஃபேன், பெரிய ஃபேன் உமா அவர்கள். சோ இந்த பாட்டு வந்து எல்லாரும் ஈஸ்வருடன் ஜெயச்சந்திரன் பாடிய பாடல் மந்தார மலரே ஃப்ரம் நான் அவன் இல்லை. மலையாளத்துல இருக்கும் இந்த பாட்டு. Last question for Ravi sir. Pick your question. Raja. PJ and Raja. For okay, this is a word cloud. So கேள்வி பாடலுக்கான வரிகள் வந்து ஒரு ஜம்பிள் ஃபார்மேட்ல இருக்கும். நீங்க அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ உங்களுக்கான வார்த்தை வரிகள் இதோ. I'm passing it to Tyagarajan. Can you please, if you can answer that? பூந்தன்றலே நீ பாடிவா. இல்லையே, அது இப்போ நான் ஆடியன்ஸ்ல சொன்னேன், அந்த பாட்டு இல்ல. I'm passing it to Uma. Uma சொல்றீங்களா பார்க்கலாம். பூந்தென்றலே நல்ல நேரம் காலம் சேரும்
பழகிய பலன் உருவாகும் பாடிவா பாடிவா பூந்தென்றலே Yes, அதுதான். ரொம்ப அழகா வரும் அந்த ஹம்மிங். எஸ், இது வந்து புவனா ஒரு கேள்விக்குறி படத்துல ஒரு ஜெயச்சந்திரன் கேள்விக்குறி. ஆமா. ஜெயச்சந்திரன் வந்து வாணி ஜெயராமோட இணைந்து பாடிய பாடல், ராஜாக்கு அவங்க 2 பேருமே பாடிய முதல் பாடல் இதுதான். ஸோ தட் வாஸ் தி ரைட் ஆன்சர். வெரி பிக்ட் அப் பை உமா. த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் தியாகராஜன் சார். உங்களோட கேட்டகரி செலக்ட் பண்ணுங்க. பிஜேஏஆர்ஆர். பிஜேஎன்ஏஆர். ஓகே, இது இணைந்த குரல்கள். இது ஷுட் பி வெரி ஈஸி. லெட் சி. இது வந்து இவருடைய பிஜேயோட இணைந்து பாடிய டுவெட் பாடியது யாருங்கிறது சொல்றேன். அதை வச்சுட்டு நீங்க அந்த பாட்டு என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ உங்களுக்கான பாடகி வந்து சின்மயி. ஸோ சின்மயியுடன் ஜெயச்சந்திரன் இணைந்து பாடிய பாடல் என்ன? It should be very easy. இல்ல சார், நேரமாகிறது. ஐ எம் பாசிங் இட் உமா. தெரியாது. ரவி சார் உங்களுக்கு தெரியுமா? இல்ல, யாருக்குமே தெரியலையா? கன்னத்தில் முத்தமிட்டார். தில் 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 மனதில் கன்னத்தில் முத்தமிட்டார். கன்னத்தில் முத்தமிட்டார். ஆமா, அதுதான் சரியான விடை. கன்னத்தில். எஸ், இவங்களுடைய முதல் பாடல், சின்மயிக்கு முதல் பாடல். அந்த பாட்டுல 2 வெர்ஷன் இருக்கு. ஒரு வெர்ஷன்ல வந்து லீடு பாடுறது ஜெயச்சந்திரன், அதுல வந்து ஹம்மிங் அந்த கோரஸ் பாடுவாங்க சின்மயி. சின்மயி லீடு பாடுற வெர்ஷன்ல கோரஸ் பாடுவாரு ஜெயச்சந்திரன். ஸோ அதுதான் சரியான பாடல். நெஞ்சில் ஜில் 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 காதில் ஜில் 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 கன்னத்தில் முத்தமிட்டால் நீ கன்னத்தில் முத்தமிட்டால் ஒரு தெய்வம் தந்த பூவே. இதுவும் வந்து நல்ல பேஸ்ல வரக்கூடிய ஒரு பாடல். ரொம்ப அழகா பாடியிருப்பாரு. Okay, so we are down to the last question for the day and that goes to Uma. Uma, உங்களுடைய கேள்வி வந்து PS and PJ picture puzzle. உமா, உங்களுக்கான கேள்வி இதோ. காளிதாசன் கண்ணதாசன் கவிதை நீ நெருங்கி வா படிக்கலாம் ரசிக்கலாம். ரொம்ப ஸ்வீட், ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் சாங். சுசீலாமாவும் ஜெயட்டனும். எஸ், தேங்க்யூ உமா. ஓகே, ஸோ இந்த பாட்டு வந்து காளிதாசன் கண்ணதாசன் ஃப்ரம் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி. உமா ரொம்ப அழகா பாடி காமிச்சாங்க. இது வந்து பிரபுவும் சிலுக்கு ஸ்மிதாவும் நடித்த ஒரு பாடல். ரொம்ப ஒரு ரேர் சாங் தான், அதனால அது. So இதுக்கு that brings us to the end of the show and we have Ravi on 1200 valiantly played, but Tyagarajan 300 just not your day sir. Solo play நீங்க stuck ஆயிட்டீங்க. Uma with 1500 stole the show today and எல்லாருக்குமே congratulations.